சந்திரி, என்னாச்சு? என்னம்மா? ஏன் இப்படி கத்துற? பூச்சிமா, கரப்பாம்பூச்சி. தொடப்பக்கத்தை எடுத்து அடிக்க வேண்டியதானே? கரப்பாம்பூச்சிக்கு போய் யாராவது பயப்படுவாளா? நேக்கு பயமா இருக்கு. எப்படி வந்தே? மாடி வழியா ஏறி குதிச்சு படிக்கட் வழியா இறங்கி வந்தேன். ஏன் வந்தே? என் சந்திரலேகா பாக்கணும்னு தோணுது, வந்தேன். எங்கடி இருக்க சந்திரி? ஸ்கூலுக்கு நேரமா இருந்தோனோ? இன்னைக்கு லீவ் மாமி. மாமியா? மாமி இல்ல, மம்மிமா, மம்மி. நோக்கு என்னமோ ஆயிடுத்து. சீக்கிரமா ஸ்நானம் பண்ணிட்டு கந்த சஷ்டி சொல்லு. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து சொல்லுடி. சரிம்மா. மம்மி போயாச்சு, ஸ்நானம் பண்ணிடலாமா? சீக்கிரம் போயிடுங்க, அப்பா வந்துட போறார். உன்கிட்ட நான் நிறைய பேசணும். இப்ப நான் போறேன். நாளைக்கு ஆத்து பக்கம் வரியா? சரி சரி. ஆத்து பக்கம் நான் வீட்டுக்கு வந்துட போறோமா? ஆத்தங்கரைக்கு. நீ எங்க கூப்பிட்டாலும் வரேன்னா. ஐயோ அப்பா, ப்ளீஸ் போயிடுங்க. அதோ மாமா. சந்திரலேகா, இது வந்துட்டேப்பா. பக்தா, பக்தா உலகநாதா, எழுந்திரியப்பா. நான் விநாயகன் வந்திருக்கேன். புள்ளியாரப்பா, என்ன ஆச்சரியம்! எனக்கு ஆச்சு கொடுத்துட்டியே. என்கிட்ட என்னால நம்ப முடியலையே. எனக்கும் அப்படித்தான். என்னது? இல்லை இல்லை இல்லை, நீ மிகவும் கஷ்டப்படுகிறாய் என்று நான் கேள்விப்பட்டேன். அதனால்தான் ஓடோடி வந்து உன்னை பார்க்க வந்தேன். புள்ளியாரப்பா, அப்ப எங்க வழியில உனக்கு தெரியுமா? தெரிந்துதானே நான் வந்திருக்கின்றேன் மடையா. உன் கருணையே கருணை. உலகநாதா, உனக்கு உடனே கல்யாணமாக வேண்டும், அதுதானே உன்னுடைய ஆசை? அப்படி உனக்கு கல்யாணம் ஆக வேண்டும் என்றால் நீ ஒருவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். யாரு சாமி? ஆற்றங்கரையிலே சுந்தரம் என்று ஒரு அழகான அக்ரஹாரத்து வாலிபன் இருப்பானே. ஐயா, அவனா? வலிக்க வர மாட்டானே. நானே வந்து விட்டேன், அவன் எப்படி வராமல் இருப்பான்? என்னது? இல்லை, அவன் வந்து விடுவான் என்று சொன்னேன். அது சரி சாமி, நான் என்ன செய்யணும்? சொல்லுகிறேன் கேள். நீ அவனிடம் சென்று திருமணம் செய்து கொள் என்று சொல்ல வேண்டும். அவன் மாட்டேன் மாட்டேன் என்றால் அடம்பிடிப்பான், விடவே கூடாது. அடித்தாவது உதைத்தாவது அனைத்தாவது செய்து வைக்க வேண்டும். அவன் காசு இல்லை, பணம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி நலி ஓட பார்ப்பான். உன்னுடைய பணத்தையாவது போட்டு அவனுக்கு திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்ய வேண்டும். சாமி, என்ன வம்பள மாட்டி விடுறீங்க எப்படி? சாமி, என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமா? என் மீதா? புள்ளையாருக்கு இப்படியோ தொப்பை இருக்கும், உங்களுக்கு தொப்பே இல்லையே. ஓ, அதை கேட்கின்றாயா? கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு உலகமெங்கும் விநாயகர் பால் குடித்ததாக பத்திரிகையில் படித்திருப்பாயே. அன்று பக்தர்களில் கெட்டெண்ணம் கொண்ட ஒருவன் எனக்கு தெரியாமல் புளித்த பாலை வைத்து விட்டு ஓடிவிட்டார். நானும் அதை அறியாமல் அறிந்து விட்டேன். அன்று முதல் இன்று வரை ஒரே வயிற்று போக்கு நீராக பிழிகின்றது. பார்த்தாலே தெரியுது. தெரிந்து கொண்டாயா? அதிலிருந்து பக்தர்களே வருவதில்லை. மிகவும் சரியாக சொன்னாய் பக்தா. எனக்காக தேவர்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள். நீ கண்ணை மூடு, நான் செல்ல வேண்டும். நீங்களா? பின்ன வேற யாருன்னு நினைச்ச? ஆமா, உன் ஆத்தங்கரைக்கு தானே வர சொன்ன. நீ என்ன அட்வான்ஸா தோப்புக்கே வந்துட்ட? ஏன் தோப்புக்கு வந்தா என்ன? இல்ல, ஆத்தங்கரைன்னா நீ அந்த பக்கம் நிப்ப, நான் இந்த பக்கம் நிப்பேன். ரெண்டு பேரும் ஒரே லுக்ஸ். சீச்சி, நான் ஒண்ணு அப்படி எல்லாம் பார்க்க மாட்டேன். சரி சரி, நான் தான் உன்னை பாக்குறேன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கண்ணாலே பேசிக்குவோம். நான் உன்னை தோப்புக்கு வர சொல்வேன், நீ தோப்புக்கு வருவ. அப்படியே கட்டி பிடிச்சிக்குவோம். நீ என்னடனா எடுத்தோன்னு தோப்புக்கு வந்துட்ட, வந்தவன கட்டி பிடிச்சிட்ட. நான் ஒண்ணு உங்களை கட்டி பிடிக்கல, நீங்க தான் என்ன பயமுறுத்திட்டீங்க. சரி, கட்டி பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போமா? அடுத்த கட்ட நடவடிக்கைன்னா? அதான். ஐயோ, உங்க அண்ணன் வராரு. சந்திரலேகா, சந்திரலேகா, ஓடாத சந்திரலேகா. சலிமா, நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டிருக்கேன் தெரியுமா? இது கூட புரிஞ்சுக்காம இவ்வளவு தூரம் வந்திருக்க. ரஹீமு உனக்கு பட்டு புடவை வாங்கி வச்சிருக்கான். என்னோ பேச மாட்டேங்கிறான். நீ உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கான். இந்தா வாங்கிக்க. அல்லாஹ்வுடைய கிருபையால எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். உட்காருங்க, உட்காருங்க. என்ன பாத்துக்கிட்டீங்க ஹஜ்ரத் பாய்? தட்டு எடுத்துட்டு உள்ள போங்க. ஜமால், உன் தங்கச்சி சலீமா நிக்காவ மெக்க அளவு கேட்க முடிவு பண்ணணும். என் தம்பி என் வார்த்தையை தட்ட மாட்டான். அதனாலதான் அவனை கேட்காமே இந்த நிச்சயதார்த்தம் நான் நடத்துறேன்.
எல்லாம் நல்லபடியா தானே? எல்லாத்துக்கும் அல்லா இருக்கார். எல்லாம் நல்லபடியா நடந்தது. இன்ஷா அல்லாஹ். என்ன ஜமால், நல்ல காரியம் நடக்கிறப்ப கல்ல தண்ணி இல்ல முஸ்தபா. எல்லா அண்ணன்களும் தங்கச்சி மேல பாசம் வச்சிருப்பாங்க. ஆனா நான் அவன் மேல உயிரை வச்சிருக்கேன். உண்மையிலேயே என் தம்பி ரொம்ப கொடுத்து வச்சு. அவளை பிரிஞ்சு எப்படி இருக்க போறேன்னு என்னால நினைச்ச கூட பார்க்க முடியல. வாங்க எல்லாரும் விருந்து சாப்பிட போலாம். வாங்க ஹஜ்ரத் பாய். விநாயகா, இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டப்பா. காட்டி தர. உலகநாதா, பொண்ணு பார்த்தாச்சா? பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு. அந்த பொண்ணு உங்களை தான் கட்டிக்கணும் ஒத்த கால நிக்கிறா. அப்படியா? யாரு? ஏன் சொந்தக்கார பொண்ணு வீரம்மா. ஓன் சொந்தக்கார பொண்ணு வீரம்மாவா? விநாயகர் ஓன் சொந்தத்துல எல்லாம் பொண்ணு பார்க்க சொல்லி இருக்க மாட்டாரே. ஏதோ ஏன் சொந்தத்துல யாரோ கோகியோ கோகிலாவோ. அந்த விநாயகர் அப்படி சொன்னாரு. ஆனா இந்த விநாயகர் அப்படி சொல்லலையே. ஆமா, இந்த விநாயகர் உனக்கு எப்படி கிடைச்சாரு? ஏண்டா, நாடக கம்பெனில 400 ரூபாய்க்கு வாடகை எடுத்து வந்து இதை வாங்குவாங்கன்னு வாங்க வச்சில்ல, உன்னை சும்மா விட மாட்டேன். இங்க பாரு, தும்பிக்க வச்ச விநாயகர் இது. தும்பிக்கெல்லாம் ரெவடி விநாயகர். உலகநாதா, பழச மறக்கிற வந்த மனுஷன், அவசரப்படாத. பழச எப்படி மறக்க முடியும்? ஏன்? நான் அவ்வளவு வடி வாங்கியிருக்கேனே. அப்படியா? சாமி, முதுவ காமி. முதுகு காமிக்கவா? ஏயா வந்திருக்க சாமி. வேணா. வாயா சாமி. வாடா. வாடா சாமி. இருடா. பிராணி. சாமி சொல்றேன், சாமி ஏசா. மானத்தை வாங்கிட்டாடா அயோக்கிய ராஸ்கல். பாய் பாய், பையில போட்டு ஏன் இப்படி அடிக்கிறீங்க? இவன் என்ன பண்ணிருக்கா தெரியுமா? அத கேட்டா அவனை கொன்னே போட்டுரும் முஸ்தபா. பேசாதடா. பேச வர பேசிக்கிறேன். இருங்க பாய், அப்படி என்னதான் பண்ணா? வேற வழி தெரியல. வேற வழி தெரியல, செத்து தொலைய வேண்டியதானே? அடிச்சு கொண்டு போடுங்க. நிறுத்துங்க. நானும் பாப்பாவும் 3 நாளா பட்டி பசிக்காக கோயில் பிரசாதத்தை வாங்கி தின்னதுக்கு இப்படி போட்டு அடிக்கிறீங்களே. உன் தம்பி பூணூல் போட்டுட்டு ஒரு பொண்ணு பின்னாடி அலையறா, அதை கேட்க வக்கீல்ல என்ன அடிக்க வந்துட்டியா நீ? என்னடா சொன்ன? ரஹீம், ரஹீம், ஏ பாத்திமா, ரஹீம் இருக்கா? ரஹீம் இருக்கா இல்லையா? என்னங்க, என்னாச்சு? என்ன ஆச்சா? ஒரு சின்ன பச்சா என்ன தலைவலி வச்சுட்டானே. ஆத்திரப்படாதீங்க. தலை, அது மட்டும் உண்மையா இருந்துச்சு, அவனை இன்னைக்கு தொலைச்சு தலை முழுகிடுவேன். என்னங்க? ஐயோ, யாராவது பார்க்க போறா. ரஹீம், மழை வரும் போல தெரியுது. வரட்டுமே, அப்படியே கட்டி பிடிச்சுண்டு சினிமால வர மாதிரி டுவேட் பண்ணலாமா? சீ, ஆசை பாரு. இப்படியே மழையில நனைஞ்சு நாத்துக்கு போனேன், அம்மா எனக்கு ஒண்ணு போட்டுருவா. வாங்க போலாம். என் தம்பியை பாத்தியா? பாக்கலீங்களே பாய். அஜீஸ், ரஹீம் வந்தானா? வரலையே. பாய், என் தம்பி வந்தானா? இல்லையப்பா. மழை வரும்னு சொன்னேனே, பாத்தீங்களா? கரெக்டா வந்துடுது. சரி வா, இப்படி ஓரமா நிக்கலாம். நல்ல வேலை, கோடான் இருந்ததுனால தப்பிச்சோம். இல்லனா ஃபுல்லா நனைஞ்சிருப்போம்ல. அவ்வளவுதான், அப்பா என்ன தொலைச்சிருவார். பஞ்சாமி, இனியா கோடான் திறந்திருக்கு. இப்பதான் ஒவ்வொன்னா லாக் பண்ணிட்டு வரேன். க்ளோஸ் பண்ண. என்னங்க உள்ள என்ன சத்தம்? ஒண்ணு இல்லையா? யோ, சத்தம் கேக்குது, கதவு தரையா? என்ன பயந்துச்சியா? தப்பில்லப்பா, ஆம்பளையா பிறந்த அதெல்லாம் சகஜம். ஆனா கடைசி வரைக்கும் உனக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும், அதுவும் என் தங்கச்சியா தான் இருக்கணும். ஓகே, நீ போ. இது உங்க அண்ணா கிட்ட சொல்ல மாட்டேன். இவ்வளவு நான் பாத்துக்கிறேன்.
உன் தம்பி பூணூல் போட்டுட்டு ஒரு பொண்ணு பின்னாடி அலையறான். அதை கேட்க வக்கீல்ல என்ன அடிக்க வந்துட்டியே நீ?